கால், கை, மண்டை எல்லா பாகங்களில் உள்ள விவரங்களை தெரிந்து கொள்வோம். அக்காலத்தில் எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்தால் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் காலை அமுக்கி விடுப்பா, பாதத்தை அமுக்கி விடு, ஐயோ அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கை வலிக்குது, கால் வலிக்குது, கொஞ்சம் காலை பிடிச்சி விடுங்க, மண்டையை பிடிச்சி விடுங்க, கொஞ்சம் பாதத்தை அமுக்குப்பா, பாதமெல்லாம் வலிக்குது அப்படின்வாங்க. அதே மாதிரி சுடுதண்ணி வச்சு காலை அமுக்கி தண்ணி ஊற்றுவாங்க. இதெல்லாம் இப்போ என்ன நமக்கு தெரியுதுன்னா, அந்த காலத்தில் இவ்வளோ விவரம் தெரியாத காலத்தில் இந்த கால், கை, அந்த பாதம், இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அமுக்கும்போது அவங்களுக்கு வலி ஈஸியாக நிவாரணம் ஆகிருக்கு. அதை அந்த காலத்திலேயே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நமக்கு அந்த விவரம் அந்த காலத்தில் இது இவ்வளோ விவரம் அவங்களுக்கு தெரியாமையே அதை அந்த மாதிரி செஞ்சு அவங்க உடல் வலியை குறைச்சிருக்காங்க. குளிக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று முதுகு தேய்ச்சி குளிப்பாங்க. இந்த முதுகில் சொல்லுவாங்க பெரியவங்க, ஐயோ சாமி என் கையெல்லாம் எட்டுறதில்ல, கொஞ்சம் முதுகை நல்லா அழுத்தி தேய்ச்சி கொடுப்பா அப்படின்வாங்க. அதேமாரி ஆம்பளைங்க குளிக்கும்போது அவங்களுக்கு சம்மந்தமான பொம்பளைங்க போய் தேய்ச்சி விடுவாங்க. இந்த மாதிரி இந்த அக்குபஞ்சர் தெரியாமல் எந்தெந்த பாயிண்டில் வச்சு நல்லா தேய்ச்சா வலி நிவாரணி ஆகும் அப்படின்னு அந்த காலத்தில் தெரிந்து வச்சுருக்காங்க. இப்போ தான் அக்குபஞ்சர் இப்போ தான் கண்டுபிடிச்சி இது பாருங்கள், இன்றைக்கி இதில் கொடுத்துருக்க மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்கிறனால தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்க.